ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நீங்க கூப்பிடும்போது எந்தெந்த இடங்களுக்கு வர்றதுக்கு அவங்க எந்த இடத்துக்குமே வரமாட்டாங்க சார். அவங்க காலையில ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பாங்க. எங்க காணமேன்னு பார்த்தா அந்த ரூம்ல அந்த லேப்டாப்பை திறந்து உட்காந்துக்குவாங்க. வா அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு வரமாட்டேன்னுவாங்க. இதே அவங்களுக்கு நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். அம்மா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஐப்ரோ மட்டும் எடுக்கணும், வரீங்களான்னு கேட்பாங்க. சமைக்கிறத விட்டுட்டு கூட்டிட்டு போவேன் சார். வாமிட் வரும், எடுத்துட்டு போய் மோனி சீக்கிரமா தண்ணி எடுத்துருவாமான்னுவேன். அம்மா மீட்டிங்ல இருக்கேன், கொஞ்சம் கோச்சுக்காம போய் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. பெட்டுக்கெல்லாம் பாக்குறாங்க, சரி அம்மாவையும் பார்க்கணும்ல சார். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, நான் யுஎஸ் கிளைண்ட் தான் ஹேண்டில் பண்றேன். யுஎஸ் கிளைண்ட் மோஸ்ட்லி ஐடில நைட்டு தான் வருவாங்க. இன்னொன்னு எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு பிளான் லீவ் சொல்லணும். இங்க ஐடில இருக்கிறவங்களுக்கு தெரியும். 1 மந்த்துக்கு முன்னாடியே அந்த மந்த்ல என்ன லீவ் எடுக்கிறோமோ அதை சொல்லிடணும். இந்த டேட்டுக்கு எங்களுக்கு லீவ் வேணும்னு. அடுத்து நம்ம நடுவுல எப்ப எடுத்தாலுமே அது அன்பிளான்டா தான் ஆகும். சேலரி கட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா இவங்க கூப்பிடுறதும் எங்க ஹெச்ஆர் கால் பண்றதும் ஒரே டைமா இருக்கும். இல்ல நீங்க சொல்லி வச்சு உங்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்களான்னு எங்களுக்கும் தெரியாது. அப்படியே இருக்குல்ல? இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி எங்களுக்கு என்னன்னா, நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க கால் பண்ணும்போது நாங்க எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா நாங்க வேலை இருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்க மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல என் பொண்ணு 25 பெட்டு வளர்த்தது, என்ன அந்த பெட்டா கூட நான் பிறந்திருக்கலாம் போல இருக்குங்கிறாங்க. இவங்க கூட போனா மோஸ்ட்லி இவங்க சாரி வாங்க அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. சட்டுன்னு வாங்க மாட்டாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த நான் கேட்கறது 1 hour தான் எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அது 1 hour தாண்டிடுச்சுன்னா எங்களுக்கு ஐயோ கால் வந்திருக்குமோ அப்படின்னு கரெக்டா கால் பண்ணுவாங்க. இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, போய் சேலை கடையில சேலை எடுத்துட்டே இருப்பேன்னு. இவங்க போய் ஹேர் பா பண்ணுவாங்க. உட்காந்தே இருப்பேன். அந்த ஏசி எனக்கு ஒத்துக்காது. அந்த குளூர்ல நான் உட்காந்துருப்பேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் டைம் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு 2 சேரீ எடுக்க முடியும். அந்த கடைக்காரனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பாவம் எவ்வளவு எடுத்து போட்டாங்க, சீக்கிரமா எடுத்துட்டு வாமா அப்படின்னுவாங்க. எங்க அம்மா வாங்க மாட்டாங்க, எடுத்து வச்சிருங்கன்றுவாங்க அந்த கடைக்காரன்ட்ட. அவங்க அப்படியே பேசுவாங்க. ஒரு கெஸ்ட் வந்தா கூட உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா கூட மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி அனுப்பிடுமான்னு சொல்லுவாங்க. ரூம்ல இருப்பாங்க சார். நான் இப்படி ஹால்ல இருப்பேன். மோனி மோனின்னு கூப்பிடுவேன், காதுல கேட்காது. ஏமா ஃபோன் பண்ண வேண்டியதானேன்னுவாங்க. அந்த இருக்கிற ரூம்ல இருந்து இங்க இருந்து ஃபோன் பண்ண வேண்டியதானே எனக்குன்னுவாங்க. டிவி இருக்கும் நடுவுல, சவுண்ட் கேட்காது. இவங்க கூப்பிட்டுருப்பேன்னு சொல்லி மூஞ்ச கோவமா வச்சுப்பாங்க. இப்பவே நீங்க இப்படி இருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? அதான் சார் எனக்கு உண்மையாவே பயம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறாங்கிறத தாண்டி அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை நடத்துவாங்கிற பயம் தான் உங்களுக்கு? ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நடத்த நினைக்கிறேன். இந்த வேலைன்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்க சரியா கவனிக்கிறது இல்ல. அவங்க அப்பாவோடைய உட்காந்துதான் அவங்க சாப்பிடுவாங்க. அது போச்சு. எப்பயும் எங்க கூட நல்லா ஜாலியா பேசுவாங்க. அந்த இது போச்சு. சிரிக்கிறதுக்கே டைம் இல்லாமலே போயிடுச்சு. அவங்களுக்கு ஃபுல்லா அந்த லேப்டாப் தான். ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு உடச்சே எடுக்க போறேன் நானு. ஆமா. நாங்க வேலையை விடுன்னு சொல்லிட்டோம், கேட்கல. என்னைக்கு இன்னும் எனக்கு அதிகமா உச்சம் கோவம் வருதோ அன்னைக்கு அந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு நான் உடைச்சிருவேன். அது சொன்னாலும் ஆபீஸ்ல வேற தருவாங்கன்னு. நான் மிஸ் பண்றது அது ஒண்ணுதான். எவ்வளவு வருஷமா நீங்க வேலைக்கு போறீங்க? அவங்க ஃபேமிலியே மிஸ் பண்ணிட்டாங்க சார். அந்த வேலையை ஆரம்பிச்ச அன்னையில இருந்து ஃபேமிலியே மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பர்சனலி மிஸ் பண்றது தான். சரி நம்மளோட அந்த சைல்டிஷ்னஸ் போயிடுச்சு அப்படின்றது தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார். ஏன்னா அவங்க 2 பேர் தான். அது எத்தனை மணியா இருந்தாலும் வேலைக்கு போகாத முன்னாடி அவங்க அப்பா வர வரைக்கும் இருந்து அவங்க 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. இல்ல ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மாறலாம் இல்லையா? இப்ப வேலைக்கு போனதுல இருந்து மாறல. இனிமேட்டு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். இது போற வீட்டுல அவங்க என்ன கஷ்டப்படுத்தும்னு எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணி போற இடத்துல என்ன கஷ்டப்படுவாங்கன்னு தெரியலங்கிறீங்க. இவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, போறவங்க வீட்டுல கஷ்டப்படுத்துவாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ இவ்வளோ இருக்குன்னு எனக்கு சீரியஸ்லி இப்போதான் தெரியுது. எனக்கு கிட்ட இவங்க சொன்ன ஒரே விஷயம், நீ அப்பாவோட உட்காந்தானே சாப்பிடுவ. எங்க அப்பா வாமா சாப்பிடலாம் வாமா சாப்பிடலான்னு கரெக்டா அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும். அது ஒண்ணு மட்டும்தான் நான் இவங்க எல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது மொத்தமாவே இவ்வளவு விஷயம் இருக்கு. இல்ல உங்களுக்கு புரியுதா எவ்வளவு ஆட் ஆன் ஆகுதுன்னு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது சாதாரண விஷயம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃபுங்கிற இந்த கிராண்டடா எடுத்துக்கும் போது எவ்வளவு அவர்களுடைய உணர்வுகளை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதை நிறைய நேரம் கவனிக்காம கடந்து போயிட்டே இருப்போம். அந்த ஓவர்லோட் தான் இங்க அம்மா இங்க கொட்டுறாங்க. இவங்க இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்ல பணம் காசோட எல்லாம் இருப்பாங்க சார். நல்ல ஒரு லெவலுக்கு வரும்போது திரும்பி பார்க்கும்போது நாங்க இருக்கணும். எனக்கு ஒரு தண்ணி வேணும்னா கூட எந்திரிச்சு முடியல, நான் போய் எடுத்து குடிக்கணும்னா கூட எதுக்கு நம்மளுக்கு பிள்ளைங்கன்னு இருக்காங்க, கூப்பிட்ட குரலுக்கு எடுத்து கொடுக்கறது தான். திடீர்னு எனக்கு எதுனா ஒன்று ஆச்சு, நீ அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது.